வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மதுரை மாநகராட்சியின் அனைத்து மண்டல தலைவர்களையும் ராஜினாமா செய்ய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவு. மதுரை மாநகரில் மேயரின் கணவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டதை தொடர்ந்து அதிரடி நடவடிக்கை. ஒவ்வொரு துறைகளிலும் நடைபெற்று வரும் பணிகளை மக்கள் மெச்சிட குறித்த காலத்தில் முடிக்க 10 அரசு துறைகளின் ஆய்வுக் கூட்டத்தில் முதலமைச்சர் அறிவுறுத்தல். அரசாணைகள் செயலாக்கம் பெற வேண்டும், அதுதான் திராவிடியன் மாடல் என அனைவர் மனதிலும் பதிய வேண்டும் என எக்ஸ் தளத்தில் பதிவு. தனது பிரச்சார பயணத்தில் மக்கள் கூட்டத்தை பார்த்து மு.க.ஸ்டாலினுக்கு ஜுரம் வந்துவிட்டது எனவும் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். கடந்த 4 ஆண்டுகளில் வெறும் 15% தேர்தல் வாக்குறுதிகளை மட்டுமே திமுக நிறைவேற்றியுள்ளதாகவும் குற்றச்சாட்டு. இந்த கூட்டத்தை பார்த்து உங்களுக்கு ஜுரம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நாளை தினம் மருத்துவர்கிட்ட போக வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கும். இந்தியா கூட்டணியில் இருந்து ஒவ்வொரு சக்கரமாக கழன்று ஓடுகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணி வலிமையாக இருக்கிறது என இபிஎஸ் பேச்சு. இப்போ காருக்கு 4 சக்கரம்னா ஒரு சக்கரம் புடிக்கிட்டு போயிட்டு, டெல்லியில் இருக்கிற கெஜ்ரிவால் அந்த சக்கரம் கழட்டிட்டு போயிட்டு, இன்னைக்கு ஒவ்வொரு சக்கரமா கழட்டிட்டு போற இந்தியா கூட்டணி நீங்க அமைச்சிருக்கிறீங்க. எடப்பாடி பழனிசாமி தான் தமிழகத்தின் நாளைய முதலமைச்சர். இபிஎஸ் சுற்றுப்பயண நிகழ்ச்சியில் பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் பேச்சு. நாளைய தமிழகத்துடைய முதலமைச்சர் அண்ணன் பழனிசாமி அவர்களே, பாமக நிறுவனர் ராமதாஸ் இன்று செயற்குழு கூட்டத்தை நடத்தவுள்ள நிலையில் நிர்வாக குழு கூட்டத்தை கூட்டுகிறார் அன்புமணி. திண்டிவனத்தில் ராமதாஸ் தலைமையிலும் சென்னையில் அன்புமணி தலைமையிலும் இன்று கூட்டம். ஒரே கல்லில் 2 மாங்காய், தற்போது மாங்காயே 2 என பாமகவை விமர்சித்த அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம். அவர் நடந்து அந்த நிறைய பாதையில் இப்போ நடந்து இப்போ காலையில் மக்களை அவர் ஒரு கல்ல 2-3 மாங்காய் இருப்பாங்க. இப்போ 2 மாங்காய் மக்களையும் சந்திக்கிற நடக்கிறாரு. உடம்புக்கு சுகாதாரமாக உடம்புக்கு ஒரு சுகாதாரத்துக்கு பயன்படுத்த. வேலூரில் அதிமுக சார்பில் இன்று கண்டன ஆர்ப்பாட்டம். மூடப்பட்ட சிறப்பு பல்நோக்கு மருத்துவமனையை உடனடியாக திறக்க வலியுறுத்தல். வேலூரில் கட்டப்பட்டுள்ள புதிய அரசு மருத்துவமனையில் என்ன குறை உள்ளது என்பதை அதிமுகவினரிடம்தான் கேட்க வேண்டும். வேலூரில் அதிமுக ஆர்ப்பாட்டம் குறித்த கேள்விக்கு அமைச்சர் துரைமுருகன் பதில். அதை சொல்லிட்டு நாளைக்கு அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் அறிவிச்சாங்கன்னா என்ன குறைன்னு கேட்ட. மணப்புரம் அஜித்குமார் கொலை வழக்கில் கட்ட பஞ்சாயத்து செய்த நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மனு. உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் இன்று விசாரணை. ரித்தன்யா தற்கொலை வழக்கில் கணவர் மற்றும் குடும்பத்தினர் ஜாமீன் மனு தள்ளுபடி. திருப்பூர் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. போதைப் பொருள் வழக்கில் நடிகர்கள் கிருஷ்ணா, ஸ்ரீகாந்த் ஜாமீன் கோரி தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு.
விசாரணை முடிவடைந்த நிலையில் இன்று தீர்ப்பு வழங்குகிறது சென்னை உயர்நீதிமன்றம். சிவகங்கை அஜித்குமார் கொலை வழக்கில் வாரம் வாரம் போராட்டம் நடத்துவீர்களா என நாம் தமிழர் கட்சிக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி. போன வாரம் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றதை மறைத்து காலையில் அனுமதி கோரி நீதிமன்றத்தில் முறையீடு செய்தது ஏன் எனவும் விலாசம். ஒரே வீட்டில் முதலமைச்சர், துணை முதலமைச்சர் இருப்பதுதான் சமூக நீதியா? நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் காட்டம். பெரிய தொல்குடிக்கு ஆனால் ஒரே வீட்டுக்குள்ள 2 முதன்மை அமைச்சர், முதல்வர், துணை முதல்வர் 2 பேர் ஒரே வீட்டுக்குள்ள. அவங்க அப்பா ஐயா கருணாநிதி இருக்கும்போது இவர் துணை முதல்வர், இவர் முதல்வராக இருக்கும்போது மகன் துணை முதல்வர். இது என்ன சமூக நீதி? காஞ்சிபுரம் வல்லக்கோட்டை முருகன் கோயில் குடமுழுக்கில் பங்கேற்க செல்வ பெருந்தகைக்கு அனுமதி மறுப்பு. தமிழிசை உள்ளிட்டோர் அனுமதிக்கப்பட்ட நிலையில் செல்வ பெருந்தகையை அதிகாரிகள் தடுத்து நிறுத்தியதால் சர்ச்சை. காஞ்சிபுரம் வல்லக்கோட்டை கோவில் விழாவில் அனுமதி விவகாரத்தில் நடந்தது என்ன? 2000 ஆண்டுகளாக இந்த பிரச்சனை நீடிக்கிறது என செல்வ பெருந்தகை வேதனை. 2000 ஆண்டுகளாக பிரச்சனை இருக்கு. இன்னைக்கு ஓவர் நைட்ல தீர்க்க முடியாது. அவர் அதிகாரியே செய்யணும்னு நினைக்கிறாங்க. நாங்க மக்களோட மக்களா நின்று பார்த்துட்டு வந்தோம். அதிகாரிகள் இன்னும் கொஞ்சம் தங்களை அதிகாரிகள் நினைச்சுக்கணும். அதிகாரிகளா இருக்கணும். பிரச்சனை அதுதான். சென்னை பெருங்குடி ரயில் நிலையம் அருகே சதாசிவம் பிரதான சாலையில் திடீர் விரிசல். 100 அடிக்கு மேல் ஏற்பட்ட வெடிப்பால் வீட்டை விட்டு வெளியேறி வீதியில் தஞ்சமடைந்த பொதுமக்கள். $566 கோடியில் பிராட்வேயில் பல்நோக்கு ஒருங்கிணைந்த பேருந்து முனையம் மற்றும் போக்குவரத்து வளாகம் அமைக்கும் திட்டம். கட்டுமான பணிகளை மேற்கொள்ள சுற்றுச்சூழல் அனுமதி வழங்கியது மாநில சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம். நடுக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த காசிமேடு மீனவர்கள் மீது காரைக்கால் மீனவர்கள் தாக்குதல். உயிரை கையில் பிடித்துக் கொண்டு கரை திரும்பியதாக பாதிக்கப்பட்ட மீனவர்கள் தகவல். கோவையில் பிரபல PSG மருத்துவக் கல்லூரி கழிவறையில் மாணவி சடலமாக மீட்பு. மரணத்திற்கான காரணம் குறித்து காவல்துறையினர் விசாரணை. திருப்பூர் அவிநாசியில் தற்கொலை செய்து கொண்ட ரித்தன்யாவிற்கு பொதுமக்கள் மௌன அஞ்சலி. அலங்கரிக்கப்பட்ட உருவப்படத்திற்கு திரளான பொதுமக்கள் கண்ணீர் மல்க மலர் தூவி மரியாதை. கும்மிடிப்பூண்டி பொன்னேரி இடையே பராமரிப்பு பணி காரணமாக இன்றும் 10ஆம் தேதியும் 26 புறநகர் ரயில்கள் ரத்து. பயணிகள் வசதிக்காக 14 சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவிப்பு. சென்னை, மதுரை, தூத்துக்குடி உள்ளிட்ட 8 இடங்களில் சதமடைந்த வெயில். அதிகபட்சமாக மதுரை விமான நிலையத்தில் 102.92 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவு.
பயங்கரவாதிகளுக்கு எதிராக தடை விதிப்பதில் எந்த தயக்கமும் இருக்கக்கூடாது. பிரிக்ஸ் மாநாட்டில் பிரதமர் மோடி வேண்டுகோள். கடமையை செய்யாது இமாச்சல் பிரதேச மக்களை ஏமாற்றியவர்கள் தனக்கு பாடம் எடுக்க தேவையில்லை. வெள்ள பாதிப்பு குறித்து அலட்சியமாக பதிலளித்ததாக கண்டனம் தெரிவித்த காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளுக்கு கங்கனா ரணாவத் பதிலடி. இமாச்சல பிரதேசத்தில் கனமழையில் சிக்கி பலியானோர் எண்ணிக்கை 78 ஆக உயர்வு. காணாமல் போன 31 பேரை கண்டுபிடிக்கும் பணிகள் தீவிரம். கேரளாவில் 18 அடி நீளமுடைய ராஜநாகத்தை அச்சமில்லாமல் அசால்ட்டாக பிடித்த பெண் வனத்துறை அதிகாரி. வீடியோ இணையத்தில் வைரல். மும்பை புனே ரயில் நிலையத்தில் மகாத்மா காந்தி சிலையை உடைக்க முயன்ற இளைஞரை கைது செய்து சிறையில் அடைத்த காவல்துறையினர். ஜப்பான் தென்கொரியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு கூடுதலாக 25% வரி விதிப்பு. கூடுதல் வரி விதிப்பு ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் அமலாகும் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவிப்பு. எலான் மஸ்க் தொடங்கியுள்ள புதிய கட்சி குழப்பத்தை அதிகரிக்கும். அமெரிக்க அதிபர் டிரம்ப் குற்றச்சாட்டு. செங்கடலில் பயணித்த சரக்கு கப்பல் மீது ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் மீண்டும் தாக்குதல். 2 மாலுமிகள் காயமடைந்த நிலையில் கடலில் விழுந்த 2 மாலுமிகளை தேடும் பணி தீவிரம். விம்பிள்டன் டென்னிஸ் தொடரில் இத்தாலி வீரர் ஃப்ளாவியோ குபோலி காலிறுதிக்கு முன்னேற்றம். குரோஷியா வீரர் மரின் சிலிக்கை வீழ்த்தி அசத்தல். நயன்தாரா ஆவணப்படத்தில் அனுமதியின்றி சந்திரமுகி பட காட்சிகளை பயன்படுத்த தடை கோரி ஏபி இன்டர்நேஷனல் நிறுவனம் வழக்கு. ஆவணப்பட தயாரிப்பு நிறுவனம் நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் 2 வாரங்களில் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு.